ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்துக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். 2ஆம் பத்துல முதல் திருமொழி அப்பூச்சி காட்டுதல் என்ற திருமொழி. அப்பூச்சின்னு சொல்லும் போதே ஒரு நல்ல குழந்தை விளையாட்டு என்பது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். ஆம், அப்பூச்சி காட்டுதல்னு குழந்தைகள் விளையாடுவாளாம். அதாவது நிறைய சேட்டை எல்லாம் பண்ணி பக்கத்துல இருக்க நண்பர்கள் குழந்தைகள் எல்லாம் பயமுறுத்துறது. அதுக்குத்தான் அப்பூச்சி காட்டுறது, அப்பூச்சி காட்டுறதுன்னு பேராம். அது பலவிதமா பண்ணுவா. ரொம்ப பிரசித்தமாக பண்ணக்கூடியது என்னன்னா, கண்ணுல மேல் இமையை இப்படி கொஞ்சம் மடிச்சா அந்த இளஞ்சிவப்பு வண்ணத்தில் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஸ்கின் தெரியும். அதை அப்படி காமிச்சுட்டா சுத்தி இருக்கவெல்லாம் அச்சோச்சோ என்னவோ ஏதோன்னு சொல்லி பயந்துருவா இல்லையா? அப்படி பூச்சாண்டி காட்டுவது, நம்ம பூச்சாண்டின்னு சொல்றோம் இல்லையா, அதான் அப்பூச்சி காட்டுவது. அப்படி எல்லோரையும் அச்சுறுத்துவது. அதை அச்சுறுத்தினதை பார்த்தா சுத்தி இருக்கவாள்லாம் அம்மனேன்னு கத்துவாளாம். இந்த பாடல்ல பாருங்க, அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் வரும். இது அம்மனே அப்படின்னா நம்ம ஒரு பயந்துண்டா அம்மா அப்பா ஐயோ இதெல்லாம் கத்துறோம் இல்லையா, அதுதான் அம்மனே. அச்சோச்சோ அச்சோச்சோ அப்பூச்சி காட்டுகின்றான், பயமுறுத்துறான். சில பேர் கட்ட விரலை இப்படி மூக்குல வச்சு இப்படி பயமுறுத்துறவா உண்டு. சில பேர் முகத்துல நிறைய சேட்டை அஷ்டகோணல் பண்ணி பயமுறுத்துறவா உண்டு. பிரசித்தமா கண்களை மடிச்சு வச்சு பயமுறுத்துறதுன்னு உண்டு. இப்படி கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களை எப்படி பயமுறுத்தினான், இதை பெரியாழ்வார் யசோதை அனுபவிக்கிறாள். கண்ணனுக்கு சுமார் 2.5-3 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப குட்டி கண்ணன் என்ன பண்ணிட்டான், வெளியில போய் நண்பர்களோடு விளையாடுறானாம். ஒரு நாள் தன் நண்பர்களை விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு பயமுறுத்தணும்னு நினைச்சான். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அது எப்படி கொடுத்தான், அதுதான் 2ஆம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம். அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை ஒரு மரத்தடியில் நின்று வேடிக்கை பார்க்கிறாள். எதிரில பார்த்தா ஒரு மணல் முட்டு, அதுல கிருஷ்ணனும் நண்பர்களும் ஆனந்தமாக விளையாடின்னு இருக்கா. சர்ப்ரைஸா அவன் அவர்களை பயமுறுத்த போறான். எப்படின்னு பாத்துருவோமா? நாம பயப்பட வேண்டாம், நமக்கு அபயம் அளிப்பவன் கண்ணன். ஆனா அவன் நண்பர்கள் சடால்னு பயந்துடணும், ஒரு அதிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்த போகிறான். முதல் பாசுரம். மெச்சூது சங்கம் எடத்தான் நல்வேய் ஊதி பொய்ச்சூதில் தோற்ற பொறை உடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேய் ஊதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்ப பெரியாழ்வார் யசோதை ஒரு வரலாற்றை சொல்கிறாள். மெச்ச ஊது சங்கம். மெச்ச ஊதுங்கிறது தான் மெச்சூதுன்னு எடுத்தான். மெச்ச அப்படிங்கிறதுல சா மறைந்து மெச் ஊது மெச்சூதுன்னு ஆயிருக்கு. மெச்ச என்றால் எல்லாரும் மெச்சும்படி, நம்ம சொல்றோம் இல்லையா, ஊரே மெச்சி கொண்டாடும்படியாக அவன் இருக்கிறான். அப்ப மெச்சுதல்னா கொண்டாடுதல்னு அர்த்தம். மெச்ச ஊரே மெச்சும்படியா இருக்கானா கிருஷ்ணன். எந்த விஷயத்துலனா சங்கம் இடத்தான். சங்கம்னா பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு. இடத்தான் அப்படின்னா இடக்கையிலே வைத்திருப்பவன். சங்க இடது கையில வச்சுருக்கானாம். இத பார்த்தா மெச்ச எல்லோரும் மெச்சி கொண்டாடுறாளாம். அப்புறம் நல் வேய் ஊதி. ஊதி அப்படின்னா இந்த இடத்துல ஊதுபவன் அர்த்தம். குழல் ஊதி அப்படின்னா குழல் ஊதுபவன் அர்த்தம். அது போல நல்வேய் ஊதி. வேய் அப்படின்னா மூங்கில். போன பாட்டிலே பார்த்தோம் இல்லையா, வேய்னா மூங்கில். இங்க மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலுக்கு வேய்னு பேரு. நல்வேய்னா நல்ல புல்லாங்குழல், ஊதினா ஊதுபவன். இப்ப சேர்த்து பாருங்கோ, மெச்சவை தனியா வச்சிருங்கோ. சங்கம் இடத்தான், இடது கையில சங்க வச்சுட்டு இருப்பான், அப்பப்போ ஊதுவான். நல்வேய் நல்ல புல்லாங்குழலும் கையில வச்சுட்டு இருப்பான், ஊதி அதையும் ஊதுபவன். சங்கம் இடத்தான் நல்வேய் ஊதி, சங்க இடது கையில வச்சுட்டு இருக்கான், நல்ல புல்லாங்குழலை ஊதுபவன். மெச்ச. இதை பார்த்து எல்லாரும் மெச்சி கொண்டாடுறாளாம். ஒண்ணுமே புரியலையே, பெரிய விஷயம் இருக்கு. மாமுனிகள் வியாக்கியானத்துல ரொம்ப ரசிச்சு அதை விளக்கியிருக்கார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, அவன் எந்த ஒரு நாதம் எழுப்பினாலும் அந்த நாதமானது நல்லோர்களுக்கு மங்களத்தை கொடுக்குமா, தீயவர்களுக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் கொடுக்குமா. சங்கம் இடத்தான், முதல்ல சங்க சொன்னார் இல்லையா,
இந்த சங்கம் என்ன பண்ணா, மகாபாரத யுத்த காலத்துல கிருஷ்ணன் என்ன பண்றான், பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா என்று, இன்னைக்கும் நம்ம மகாபாரதம் அப்படின்னு தொலைக்காட்சியில பார்த்தாலே அந்த சங்கநாதத்தை தானே தீம் மியூசிக்காவே முக்கியமா காட்டுறா. அப்படி கிருஷ்ணன் என்ன பண்றான், மகாபாரத போர்க்களத்துல பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டி கொண்டு அந்த பாஞ்சஜன்ய சங்கம் எடுத்து கம்பீரமா நாதம் பண்ணான். நாதம் பண்ணது என்னாச்சுன்னா, இந்த பக்கம் பாண்டவர்களுக்கெல்லாம் பேரானந்தமா, அப்பா கிருஷ்ணன் நமக்காக நாதம் பண்ணிட்டான், நமக்கு வெற்றி தான்னு. அந்த பக்கம் சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, அந்த பாஞ்சஜன்யத்தின் நாதம் இருக்கே, அதை கேட்டதும் துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி, கௌரவர்கள் பக்கம் யாரெல்லாம் இருந்தாலோ அத்தனை பேருக்கும் நெஞ்சமே உடைஞ்சு போச்சான். நாமெல்லாம் தொலைஞ்சோம், நாமெல்லாம் செத்தோம், அவ்வளவுதான்னு அந்த நொடியே அத்தனை பேரும் அஞ்சி நடுங்கினார்கள். அப்போ ஒரே நேரத்துல கிருஷ்ணன் செய்யக்கூடிய சங்கநாதம்ங்கிறது ஒண்ணுதான். ஆனால் அன்பர்கள், பக்தர்கள், நல்லோர்கள், தர்மப்படி வாழ்பவர்கள், பாண்டவர்கள் ஆனந்தப்படுறா. துஷ்டர்கள் தீய வழியில போறவா, அடியார்களுக்கு துன்பம் இழைக்கிறவா, கௌரவர்கள் நடுநடுங்கி போறா. ஒரே சங்கநாதத்தால ரெண்டையும் மண்ணா இல்லையா? இத பார்த்து மெச்சரார்களாம். அதான் மெச்ச ஊது சங்கமிடத்தான். ஊதுனா ஊதுகின்றேன்னு அர்த்தம். மெச்ச ஊது, நன்றாக எல்லோரும் மெச்சும்படி ஊதக்கூடிய சங்கமிடத்தான் சங்க வச்சுருக்கான். இதையேத்தான் நல்வே யூதி புல்லாங்குழல் ஊதும் போது இதே காரியத்தை தான் பண்ணானா. எப்படின்னா, கிருஷ்ணன் சின்ன வயசுல மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சானோ இல்லையோ, அப்படி மாடு கண்ணுக்குட்டி மேய்க்கும் போதும் அப்பவும் கிருஷ்ணன் குழல் ஊதுவான். நல்வே ஊதி நல்ல புல்லாங்குழலை ஊதுவான். அந்த புல்லாங்குழல் ஊதுறதும் எதுக்குன்னா, அவன் குழல் ஊதுறத கேட்டா மாடுகள்லாம் நன்றாக ஆனந்தமாக நிறைய புல்லு மேயுமா, நல்லா வயறார நன்றாக சாப்பிடுமா. இந்த குழலோசையை கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு சாப்பிடும். மாடுகளுக்கு நல்லது. கோபிகைகளோ கண்ணன் குழலோசையை கேட்டு மெய்மறந்து போயிடுவாளாம். அதே சமயம் கிருஷ்ணனை துன்புறுத்தணும்னு சொல்லி இந்த பூத்தனை, சகடாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், தேனுகாசுரன், திருணாவர்த்தாசுரன், இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எல்லாம் வருது பாருங்க. குழலோசையை கேட்டாலே எல்லாரும் நடுங்கிடுவாளாம். அதுதான் யாதவாபியுதய காவியத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ரசமா சொன்னார். கிருஷ்ணன் மாடு மேய்க்கிற வரைக்கும் பெருமாளுடைய அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற நித்திய சூரி கையில புல்லாங்குழல் வடிவத்துல இருந்தார். கிருஷ்ணன் மதுரா துவாரகைக்கு போய் அங்கே மன்னன்கிற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பாஞ்சஜன்யம்ங்கிற நித்திய சூரி சங்கு வடிவில பெருமாள் கையில உட்கார்ந்துட்டார். அப்போ மாடு மேய்க்கும் போதெல்லாம் அவர் குழல் வடிவில் இருந்தார். அதுக்கப்புறம் மன்னனான பின் சங்கு வடிவத்தில் இருந்தார். ஆக மொத்தம் அந்த நித்திய சூரியானவர் பெருமாளுக்கு எப்போதும் இருந்து கைங்கரியம் பண்றார். அவருடைய நாதம் என்ன பண்றதுன்னா, சங்காக இருக்கும்போது பாண்டவர்களுக்கு மங்களம், கௌரவர்களுக்கு நடுக்கம். குழலாக இருக்கும்போது மாடுகளுக்கும் கோபிகைகளுக்கும் மங்களம், அசுரர்களுக்கெல்லாம் நடுக்கம் ஏற்படுத்திட்டா. இதான் மெச்ச ஊது. அப்போ மெச்சும்படியாக இத பாக்குற மத்தவாள்லாம் மெச்சி நினைச்சு பாக்குறாளா, கொண்டாடுறாளாம் கிருஷ்ணனை. பாடுறா, ஒரு சங்கநாதம் பண்ணா அது எவ்வளவு அழகா அடியார்களுக்கு நல்லது ஏற்படுத்தும்படி, தீயவர்கள் நடுங்கும்படியா எவ்வளவு நன்னா சங்கநாதம் பண்றான். ஒரு புல்லாங்குழல் ஊதினாலும் பசுக்களும் கோபிகைகளும் மகிழும்படி, அதே சமயம் அசுரர்கள்லாம் நடுங்கும்படி எவ்வளவு அழகா புல்லாங்குழல் ஊதறான். இந்த ரகசியம் தெரியாம நிறைய பேர் என்ன பண்றா, புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு கிளப்பி விட்டுறா. இல்ல கையில புல்லாங்குழல் இருந்தா அவன் ஊதிட்டு போயிடுவான். நிறைய வீட்டுல பாருங்க, கிருஷ்ணன் இப்படியே இருப்பார், கையில புல்லாங்குழல கொடுக்க மாட்டா. ஏன்னா புல்லாங்குழல்னா ஊதிடுவார். அவர் ஊதிட்டு போவாருங்கிறது உண்மைதான். ஆனா பணங்காசு, மகிழ்ச்சி அதை ஊத மாட்டார். நம்முடைய பாபங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், ஆபத்துகள் இதெல்லாம் ஊதி தள்ளி நமக்கு மங்களத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதான் நல்வே. ஆழ்வார் பாடுறார், நல்வே, நல்ல புல்லாங்குழல் ஊதி, குழல் ஊதி, நல்வே ஊதி, குழல் ஊதுபவன் என்பதையே அவனுக்கு பேரா கொடுத்திருக்கார். அப்ப இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. மெச்ச, எல்லோரும் மெச்சி கொண்டாடும்படி ஊது சங்கம் இடத்தான், நல்வே ஊதி, நல்ல புல்லாங்குழலை ஊதக்கூடியவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்ணானா, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய். பொய்ச்சூது, இந்த துரியோதன இருக்கானே, சகுனிய வச்சு பாண்டவர்களை வஞ்சித்து சூதாடினான். தைரியம் இருந்ததுன்னா, சூதாடுறதுன்னு வருதுன்னா துரியோதனன் நேரா உட்காந்து சூதாடணும். இந்த சூதாட்டத்துல சகுனி கெட்டிக்காரன்னு அவனை உட்கார வச்சான். அந்த சகுனி எந்த எண்ணிக்கை சொல்றானோ அந்த எண்ணிக்கை தான் அந்த தாயத்துல வரும். அந்த மாதிரி சூதாடி பொய்ச்சூதில் வஞ்சனை செய்த அந்த சூதாட்டத்திலே தோற்ற, மொத்தமா தோற்று போய் தங்களுடைய மொத்த ராஜ்யத்தையும் இழந்த பொறையுடை மன்னர்காய். இங்க மன்னர்ங்கிறது பஞ்ச பாண்டவர்களை குறிக்கிறது. அவ எப்படிப்பட்ட மன்னர்கள்னா, பொறையுடை மன்னர்காய். பொறையுடைனா பொறுமை உடையவர்கள்னு அர்த்தம். அவளுக்கு என்ன பொறுமைனா, இப்படி எல்லாத்தையும் துரியோதனை வஞ்சித்து எடுத்துட்டாலும், ஏண்டா என்ன ஏமாத்தின, நானும் திரும்ப ஏமாத்துறேன்னு தர்மபுத்திரன் ஒரு வார்த்தை சொல்லல. நம்ம பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்துல கூட ஒரு அழகான பாட்டு நீங்க எல்லாரும் கேட்டு இருப்பீர்கள்.
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதியிந்த செய்கை செய்தான். கருமத்தை மேன்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் தருமத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீவம் அதன் பேர் என்பான். அப்போ தர்மத்தின் வாழ்வை சூது கவினாலும் பொறுத்திருப்போம், தர்மம் வெல்லும். இந்த உலகத்துக்கு இந்த ரகசியத்தை சொல்லத்தான் நம் மூலமாக பகவான் ஏதோ விளையாடி இருக்கான். பொறுத்திருப்போம். இன்னைக்கு தோத்து போனோமா பரவாயில்ல, பொறையுடை மன்னர்காய், பகவான் எப்படியும் காப்பாத்துவான்னு பொறுமையோடு காத்திருந்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். அப்படிப்பட்ட மன்னர்காய் அவர்களுக்காக என்ன பண்ணான் பகவான்? நான் உங்களுக்காக தூது போகிறேன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறேன், நீங்கள் இட்ட வழக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் தான் ஈடுபட்டு பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் அவர்கள ஒருவனாக அவர்களோடு போய் சேர்ந்து பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த பாண்டவர்களின் தூதுவனாக முதல்ல கிருஷ்ணன் கௌரவ சபைக்கு போறான். அங்க போய் கேட்டானா, பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர் இருக்கா, துரியோதனா நீ சண்டை வேண்டாம்னு நினைச்சேன்னா 10 ஊர், ஒத்தொத்தருக்கும் 2 ஊர், தர்மனுக்கு 2 ஊர், பீமனுக்கு 2 ஊர், அர்ஜுனனுக்கு 2 ஊர், நகுலனுக்கு 2 ஊர், சகதேவனுக்கு 2 ஊர், 10 ஊர் கொடுக்குறியான்னு கேட்டான். துரியோதன குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். அது ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், இல்லையே கிருஷ்ணன் ஆளுக்கு 1 கிராமம் தானே கேட்டான் அப்படின்னு. அப்படி இல்ல, முதல்ல 2 கிராமம் கொடுன்னு கேட்டானா. அது கொடுக்கறதா இல்லைங்கிறதுனால சரிப்பா ஆளுக்கு 1 கிராமமாவது கொடுன்னு கேட்டானா. அவன் அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். 10 ஊர் பெறாது, அதை பெற முடியல. கிருஷ்ணன் போய் பேசி பார்த்தான், ஆனா 10 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறான் துரியோதனன். 10 ஊர் பெறாது, பெற முடியவில்லைன்னா இனி ஒரே வழி போர்தான். ஏன்னா பாண்டவர்களே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான் துரியோதனன். அவனை விட்டு வச்சா பாண்டவர்களை அழிச்சுடுவான். அப்ப அவனை அழிப்பதுதான் வழி. அதற்காகத்தான் அன்று அந்த சமயத்திலே பாரதம் கை செய்த, பாரதம் மகாபாரதம் என்ற பெரிய யுத்தத்தை கை செய்த என்றால் தானே நடத்தி கொடுத்தன்னு அர்த்தம். இந்த கை கொடுக்கறதுன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, பா நான் எல்லாம் வேலை செய்யறேன், நீ ஒரு கை கொடுத்தா முடிச்சிடுவேன்னு. அப்ப கை கொடுக்கறதுனா என்ன? உதவி செய்வதுன்னு அர்த்தம். பாரதம் கை செய்தன்னா அந்த மகாபாரத யுத்தத்துல எல்லா விதமான உதவியும் கிருஷ்ணன் தான் பண்ணான். இவன் கை கொடுக்கவே தான் பாண்டவர்களால ஜெயிக்க முடிஞ்சது. நம்ம சொல்றோம் இல்லையா, பா அவன் கை கொடுத்தா இது நடக்கும், அவன் ஒரு கை கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். அதனால கை செய்த, கிருஷ்ணன் கை கொடுத்து பெரிய உதவி பண்ணின அத்தூதன். தூதன் அப்படின்னா பாண்டவர்களுக்காக தூது போனவன் அர்த்தம். அத்தூதன்னா அந்த தூதன். அந்த எப்பேற்பட்ட தூதன்? பாட்டின் முதலடிக்கு அப்படியே போங்க. மெச்ச ஊது சங்கமிடத்தான் நல்வேயூதி, அதை அப்படியே இதோட பொருத்திக்கணும். மெச்ச எல்லாரும் மெச்சி கொண்டாடும்படியான தூதன், ஊது சங்கம் இடத்தான் எல்லோரும் கொண்டாடும்படி ஊதக்கூடிய அந்த சங்கை இடக்கையிலே கொண்டவன். அந்த சங்கநாதத்தை கேட்டதுமே இந்த பாண்டவர்களுக்கு ஆனந்தம், கௌரவர்களுக்கு நடுக்கம். சின்ன வயசுல நல்வே ஊதி நல்ல புல்லாங்குழல் ஊதினவன், அதை கேட்டாலே பசுமாடு கோபிகைக்கு ஆனந்தம், அசுரர்களுக்கு நடுக்கம். அப்படிப்பட்டவன் தான் பாண்டவர்களுக்காக தூது போனா. தூது போய் சரிவல்ல, அதனால 10 ஊர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன். இனி 10 ஊர் கூட கிடைக்காது, இனி நாம் என்ன பண்ணுவது, போர்தான் என்று முடிவெடுத்த அத்தூதன். இங்க பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். அன்று பாரத யுத்தத்திலே கையும் அணியும் வகுத்து சாரதியாய் நின்று நடத்தின ஆசிரித பட்சபாதியான அந்த தூதன். அந்த தூதன்னா என்ன அர்த்தம்னா, என் காலில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா நான் அவன் பக்கம்தான் நிற்பேன், அவனை யார் எதிர்த்தாலும் அவனை எல்லாம் நான் அழிப்பேன் என்ற உறுதி கொண்ட அந்த தூதன் இப்ப என்ன பண்றான்? அவ்வளவு பெரிய ஆளு, அவனுடைய சங்கின் பெருமை, குழலின் பெருமை, அவன் தூதின் பெருமை, அவன் சாரத்தை தேரோட்டுவதன் பெருமை எல்லாம் பார்த்தோம். அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 வயசு 3 வயசு 4 வயசு குழந்தைகள் இந்த சின்ன சின்ன டிக்கெட் எல்லாம் விட்டு நிக்க வச்சுட்டு அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அப்பூச்சின்னு சொல்லி குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய கண் இமைகளை இப்படி மடித்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு வண்ணத்திலான உள்தோலை காட்டி பயமுறுத்துகிறான். இப்படித்தான் இந்த பாட்டுக்கு ரொம்ப நாளா அர்த்தம் சொல்லின்னு வந்தாலும், அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு தான் சொல்லின்னு வந்தா. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலம் அரையர் சேவை என்பது நடைபெற்றது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவைன்னு நாம சேவிப்போம். நாதமுனிகளுடைய திருவம்சத்திலேயே வந்த அரையர்கள்னு சொல்லக்கூடிய மகான்கள் இந்த ஆழ்வார் பாசுரங்களை இசையோடு சேவித்து அபிநயம் பிடித்தும் காட்டுவார்கள். நாட்டிய வடிவில நம்ம முத்தமிழ் சொல்றோமே, இயல் இசை நாடகம் 3 எங்க இருக்குன்னா அரையர் சேவையில பார்க்கலாம். இயல் அந்த பாசுரத்தினுடைய கவிதை வரும், இசை கையில் தாளத்தோடு அதை இசைப்பார்கள், நாடகம் அதை ஒரு நாட்டியமாக அபிநயம் பிடித்தும் காட்டுவார்கள். இப்படி அந்த அரையர் சேவை நடக்கும் போது
இந்த மெச்சூது சங்கம் இடத்தான் என்ற இந்த பாசுரத்தை உய்ந்த பிள்ளை என்ற அரையர், அந்த அரையருக்கு உய்ந்த பிள்ளை என்று திருநாமம், அவர் அபிநயம் பிடிச்சு காட்டுறார். அந்த அரையர் சுவாமி இந்த பாசுரத்துக்கு அபிநயம் பிடிக்கிறார். மெச்சூது சங்கமிடத்தான், எடக்கையில சங்கம், கரெக்டா அபிநயம் பிடிச்சுட்டார். நல்வே யூதி, நல்ல புல்லாங்குழலை கண்ணன் ஊதினான், அதற்கும் அபிநயம் பிடிச்சுட்டார். அதுக்கப்புறம் பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய், அதுக்கும் அபிநயம் பிடிச்சுட்டார். பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன், அதையும் அவன் தூது போனதெல்லாம் அபிநயம் பிடிச்சு காமிச்சுட்டார். ஆனா அப்பூச்சி காட்டுகின்றான்னு இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் என்ன பண்ணாரா, கண்ணியனுடைய இந்த மேல் இமையை இப்படி மடிச்சு கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் இப்படி மடிச்சு இப்படி மூக்க அழுத்தி அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனேனா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அம்மான்னு பயப்படுறோம் இல்லையா, அம்மா அப்பா ஐயோ பயப்படுறோம் இல்லையா, அதுதான் அம்மனே. அச்சோச்சோ அச்சோச்சோ அப்பூச்சி காட்டுகின்றான், கிருஷ்ணா அப்பூச்சி காட்டுறான், அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அபிநயம் பிடிச்சார். இத ராமானுஜர் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் திருவுள்ளத்துக்கு இது சரியா படலையாம். சாதாரண குழந்தைன்னா சும்மா கண்ணிமயம் அடிச்சு இதெல்லாம் பண்ணி பயமுறுத்தும், ஓகே. இது நம்ம கிருஷ்ணனாச்சே, கிருஷ்ணனுக்கு இப்படி சொல்றது பொருந்துமா? பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் ரசிக்கணும்னா அந்த ஞானம் யாருக்கு உண்டுன்னா ராமானுஜருக்கு தான் உண்டு, அவர் தான் ரசிக்கணும். அவர் யோசிச்சார், இல்லையே இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே, யோசிச்சுட்டே இருக்கார். அதுக்குள்ள ராமானுஜருக்கு பின் வரிசையில எம்பார், ராமானுஜருடைய சகோதரர் சித்தி மகன் எம்பார், அவர் பின்னாடி எழுந்துருளி இருக்கிறார். ராமானுஜருக்கு அவர் பின்னாடி இருக்காருங்கிறது தெரியாது. எம்பார் என்ன பண்ணாராம், பின்னாடில இருந்து அரையர்ட்ட கை காமிச்சாராம், இப்படின்னாராம். அரையருக்கு என்ன ரகசியங்கிறது புரிஞ்சு விட்டு அவர் இப்படி சும்மா ரெண்டு கைகளையும் தோல்ல வச்சு காமிச்சாராம். அவர் புரிஞ்சு விட்டார். அடுத்து அபிநயம் பிடிக்கும் போது, இது இந்த பதிகத்துல முதல் பாசுரம் இல்லையா, முதல் பாசுரத்தை 2 தரம் சேவிப்பார். இப்ப 2ஆம் தரம் அபிநயம் பிடிக்கும் போது அதே அரையர் சுவாமி மெச்சூது சங்கமிடத்தான், நல்வேயூதி, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய், பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு இப்படி 2 கைகளையும் உயர்த்தி உயர்த்தி பிடிச்சு காமிச்சாராம். ராமானுஜரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு இங்கேருந்து கேட்டாராம், கோவிந்த பெருமாள் இருந்தீரோ அப்படின்னார். எங்க பின்னாடி கோவிந்த பெருமாள் இருக்கிறார்னார். கோவிந்த பெருமாள்ங்கிறது எம்பாரோட திருநாமம். எம்பார் என்ன பின்னாடி நின்று நீ தான் கை காமிச்சியா அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம். இப்ப இது ராமானுஜருக்கு எப்படி புரிஞ்சுது? எம்பார் என்ன சொல்ல வந்தார்னா, எம்பார் சொல்ல வந்த விஷயம், கிருஷ்ணன் சாதாரண குழந்தை கிடையாது, அவன் கண்ணை மடிச்செல்லாம் பயமுறுத்த மாட்டான், அவன் நண்பர்களை பயமுறுத்தணும்னா என்ன பண்ணுவானா, உங்கள ஒருத்தனா விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா, மறைச்சு வச்சிருக்க 2 கையையும் அதுல உள்ள சங்கு சக்கரத்தையும் மேல தூக்கினான்னா சுத்தி இருக்க குழந்தைகள்லாம் பயந்துடும் இல்லையா. கிருஷ்ணன் அப்பூச்சி காட்டுவதுன்னா 4 கை சங்கு சக்கரத்தை காட்டுவதுதான். அதைத்தான் இப்படி தோலை தட்டினாராம். அதாவது இந்த தோளுக்கு பின்னாடி இன்னொரு தோல் கிருஷ்ணனுக்கு ஒளிஞ்சின்னு இருக்கு, இந்த தோளுக்கு பின்னாடியும் ஒரு தோல் ஒளிஞ்சின்னு இருக்கு, அதை அப்படியே மேலே உயர்த்துகிறான்னு சொல்ல வேண்டும். அதைத்தான் அரையர் சுவாமியும் அப்படி தூக்கி பிடிச்சு அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அபிநயம் பிடித்து காட்ட இதுதான் பொருத்தம் என்று ராமானுஜரே 1000 வருஷம் முன்னாடி ரசித்த பாசுரம் இந்த பாசுரம். மெச்சூது சங்கமிடத்தான், நல்வே யூதி, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய், பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். எல்லோரும் மெச்சும்படியாக ஊதுகின்ற சங்கத்தை இடக்கையிலே கொண்டவன், நல்ல புல்லாங்குழலை சின்ன வயசுல மாடு மேய்க்கும் போது ஊதியவன், அவன் பொய்யான சூதாட்டத்திலே வஞ்சிக்கப்பட்டு தோற்ற பொறுமை மிக்க பாண்டவர்களுக்காக 10 ஊர் கேட்டுக்கொண்டு தூது போனா. ஆனா அதையே துரியோதனன் கொடுக்கல. அதனால பாரதத்தில் பேருதவி செய்து சாரதியாக இருந்த அந்த தூதன், பாண்டவ தூதன், இப்போ சங்கு சக்கரங்களை மேலே உயர்த்தி காட்டி அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அம்மனே அச்சோ அச்சோ, தன் நண்பர்களை எல்லாம் பயமுறுத்தி அப்பூச்சி காட்டுகின்றான் என்பது இந்த பாசுரத்துக்கான விளக்கம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord who blew the conch and also played the flute so that the entire world will celebrate his love towards his devotees, the same Lord who went as the messenger of Pandavas, who lost the game of dice to the Kauravas, and seeking just 10 villages for those Pandavas, as Duryodhana denied, the Lord decided to help Pandavas in the war of Mahabharata. That same Lord, the messenger of Pandavas, is now showing Apuchi. Oh my God, he is showing Apuchi என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம்
கிருஷ்ணன் எப்படியெல்லாம் விளையாடினான். இந்த பாசுரம் கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்துட்டோம். ஏன்னா இவனோட அப்பூச்சி எப்படின்னு தெரியணும்னு. இனி இதையே கிருஷ்ணனுடைய விளையாட்டாக அடுத்தடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்.